வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். வாழ்க்கையில் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது, ஹெல்த்தாக இருக்கட்டும், வெல்த்தாக இருக்கட்டும், கேரியராக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஒரு வாரமாக பார்த்துட்ருக்குறோம் என்ன பண்ணால் லைஃப் பெட்டராக இருக்கும்னு. இதில் பல பாயிண்ட் பார்த்தோம். நேற்று பயத்தோட ரோலை பற்றி பேசினேன். பயம் இருந்தால் என்னெல்லாம் செய்யும், பயத்தை தாண்டி எப்படி நீங்கள் வரணும், எது அன்கம்ஃபர்டபுளோ அதை நோக்கி போகணும், பயத்தை நோக்கி நீங்கள் போகிறச்ச உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஒரு விதத்தில் நான் சொல்ல மறந்துட்டேன் நேற்று. நாய் குலைக்கிறச்ச நாயை திரும்பி முறைச்சிங்கன்னா நாய் ஓடி போயிடும். நாய் குலைக்கிற நாயை பார்த்து நீங்கள் பயந்து ஓடினா தான் நாய் உங்களை பின்னாடி துரத்தும். அதனால் இது வாழ்க்கையில் ஒரு எக்ஸாம்பிள். பயத்தை நோக்கி நீங்கள் போனமே தவிர பயம் உங்களை துரத்தக்கூடாது. நீங்கள் பயத்தை துரத்தினீங்கன்னா பயம் காணாமல் போயிடும். ஏன்னா கடைசியில் எதுக்கு பயப்படணும்னு தெரியாமல் இருக்கக்கூடாது. பயப்படணும். பயத்தை தள்ளி வைக்கணும். சப்போஸ் எது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுக்கு என்ன தீர்வுன்னு பார்த்து அதை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த இன்னெவிட்டபிளை போஸ்ட்போன் பண்ணிகிட்டே போகலாம். இதுதான் உலக நீதி. அதனால் பயந்து பயந்து ஒளிஞ்சிங்கன்னா எதை பார்த்து பயப்படுறீங்களோ அது நான் ஒரு நாளைக்கு கன்சியூம் பண்ணிவிடும் உங்களை. இதை தான் நேற்று நான் உங்களுக்கு புரிய வைக்க பார்த்தேன். இன்றைக்கி கிளாரிட்டியை பற்றி பேசலான்னு நினச்சேன். கிளாரிட்டிக்கு தமிழில் தெளிவுங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஒரு தண்ணியில் நீங்கள் கல்லை தூக்கி போட்டிங்கன்னா மண் நிறைய ரொப்பிடும். ரிப்பிள் எல்லா சைட்லேயும் ஆகும். அதனால் நம்மளுக்கு கீழே தண்ணி வரைக்கும் ஆழம் தெரியாது. ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா தண்ணி திரும்பி அதே ஸ்டேபிளுக்கு போயிடும். கிளியர் வாட்டர் இருந்தால் கடைசியில் என்ன இருக்குது, தண்ணி கடியில் என்ன இருக்குங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியும். அதனால் நடக்கிறச்ச கல்லா மேடான்னு பார்த்து கூட நடக்க முடியும். இது மாதிரி நீங்கள் காவேரி இது மாதிரி ஆறுலாம் போயிருந்தீங்கன்னா தெளிவாக தெரியும். வாழ்க்கையும் ஆறு மாதிரி தான். நீங்கள் மனசுங்கிறது தண்ணி போகிற மாதிரி. அதில் கல்லை தூக்கி நீங்கள் போட்டிங்கன்னா மனசு கலரும் மணல் கலரும் இவ்வளோ தெளிவு இருக்காது. வாழ்க்கையில் நம்மளால் கோலை டிஃபைன் பண்ண முடியாது. ஒரு ரஃப்பாக ஒரு கோல் தெரியும். அந்த கோலை நோக்கி நம்ம போகணும். நான் லைஃப்பில் கம்ஃபர்டபுளாக இருக்கலாம்னு சொல்லலாமே தவிர இவ்வளோ பணம் காசு எனக்கு வேணும்னு நீங்கள் டிஃபைன் பண்ண முடியாது. எனக்கு இது மாதிரி இந்த நோக்கம் போகணும், ஒரு வீடு கட்டணும், ஒரு கார் வாங்கணும், பசங்களை நல்லா படிக்க வைக்கணும், இது மாதிரி நீங்கள் ப்ராடாக டிஃபைன் பண்ணலாமே தவிர நான் இந்த காரு தான் வாங்குவேன், இந்த வீடு தான் வாங்குவேன்னு நினச்சிங்கன்னா சில பேருக்கு நடக்கும், சில பேருக்கு நடக்காது. ஒன்ஸ் ஒரு டைரக்ஷன் ஃபிக்ஸ் ஆகிட்டிங்கன்னா அந்த டைரக்ஷனை நோக்கி நீங்கள் நடக்கணும். ஒரு ஸ்டெப்புமே உங்களுக்கு ஒரு ப்ராக்ரஸ். அது உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கணும். நம்ம கோலை நோக்கி போகிறோமா, கோலை நோக்கி போகாமல் ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகிறோமான்னு. ஆப்போசிட் டைரெக்ஷனில் போல் கோல் நோக்கி போகிறோம்னா நீங்கள் கவலையே படக்கூடாது. எவ்வளோ டைம் ஆகுது, எவ்வளோ லேட்டாக நீங்கள் கோல் அச்சீவ் பண்ணுறீங்கிறது முக்கியம் கிடையாது. எது முக்கியம்னா நம்ம கோல் கிட்ட போயிட்டுருக்கோமா, கோல் அச்சீவ் பண்ணுறோமா இல்லையான்னு. ஒன்ஸ் நீங்கள் கோல் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் போர் அடிச்சிடும். இதுதானடா கோலுன்னு. இந்த என்ஜாய்மெண்ட்டுங்கிறதே இந்த ஜேர்னியில். ஸோ அந்த ஜேர்னியை நீங்கள் என்ஜாய் பண்ணணுன்னா உங்களுக்கு தெளிவு வேணும். நம்ம அந்த பாதையில் போயிட்டுருக்கோம். அந்த பாதையில் தினம் பண்ணுற வேலையை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படணும். அதை விட்டுட்டு கடைசி எண்டு பாயிண்ட்டை நினச்சிக்கிட்டு ஜர்னியை நீங்கள் மறந்துட்டீங்கன்னா லைஃபே சுவாரஸ்யம் போயிடும். லைஃப்பில் டவுட் இருந்ததுன்னா என்ன ஆகும்னா மற்றவன் கேட்க தோணும். எங்கள் தாத்தா எனக்கு பல ஆசப்ஸ் ஃபேபிள் சொன்னதில் ஒரு ஆசப்ஸ் ஃபேபிள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்பனும் பையனும் சந்தைக்கு போய் ஒரு கழுதியை வாங்க போவாங்க. அப்பனும் பையனும் கழுதியை வாங்கிடுவாங்க. 5-6 ஊர் தள்ளி தான் வீட்டுக்கு வரணும். ஒரு வீட்டுக்கு வரச்சு ஒரு ஊரில் ஒருத்தான் அட்வைஸ் கொடுப்பான். முதல் ஊரில் சொல்லுவான், அப்பனும் பையனும் படுறா முட்டாள், கழுதை மேலே ஒருத்தன் உட்காந்துக்கலாமேம்மா. உடனே பையனை கழுதையில் உட்காத்துவான். அடுத்த ஊரில் சொல்லுவான், பாரு வயசான அப்பாவை நடக்க விட்டு பையன் ஜாலியாக கழுதையில் உட்காந்துட்டுருக்கானேன்னு. அப்போ பையன் இறங்கிட்டு அப்பன் கழுதை மேலே ஏறி உட்காந்துன்னு போவாங்க. அடுத்த ஊருக்கு போகிறச்ச பாரு கழுதை அப்புறம் பிள்ளையும் சேர்ந்து உட்காரலாம், ஒருத்தன் தேவையில்லாமல் நடக்கிறானேடாம்மா, கழுதை மேலே ஏறி நடப்பான். அந்த ஊரில் என்ன சொல்லலாம், பாவம் கழுதை
அப்பனும் பிள்ளையும் சுமையை கழுத மேலே போட்டிருக்கானேன்னு. ஸோ அது இறங்கிடுவாங்க. அடுத்த கடைசி ஊரில் என்ன சொல்லுவான், பாவம் கழுதையை நடத்தி கூப்பிட்டு போகிறாங்களேன்னு. உடனே இவங்க 2 பேரும் கழுதையை தூக்க பார்ப்பாங்க. கழுதை பிரிட்ஜு மேலே ஆற்றுல தண்ணி குதிச்சு செத்து போயிடும். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்களுக்கு கிளாரிட்டி வேணும், கழுதை எதுக்கு வாங்குறீங்கன்னு. கழுதை வாங்குறதே சுமத்த அங்கேயே தான் கழுதையை வாங்குறோம். கழுதையை வாங்கிட்டு நீங்கள் சுமக்க முடியாது. கழுதை வாங்கி கழுதை அழுக்கு துணி சுமக்கும், லோடு சுமக்கும். ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு சாமான் எடுத்துன்னு போகிறதுக்காக அந்த காலத்தில் யூஸ் பண்ணது கழுதை. இன்றைக்கி நீங்கள் ஐயோ அப்படி யூஸ் பண்ணுவாங்களான்னு யோசிக்கணும். அந்த காலத்தில் ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி குதிரை விலை ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா குதிரை ஆளை ஊர்லேருந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு போக முடியும். மாடு தனியாக சுமையை தூக்க முடியாது, மாடு வண்டியை தான் இழுக்கும். அதனால் இந்த வண்ணான் இது மாதிரி ஆளுங்க சின்ன லோடு, நீங்கள் டிவிஎஸ் 50ல் அடிக்கிற லோடை அது மாதிரி லோடை எடுத்து கழுதை மேலே போட்டு தான் தூக்கின்னு போவாங்க. நீங்கள் கழுதை எதுக்கு வாங்கினீங்க? உங்கள் வேலைக்கு போகிறத சும்மா சுமையை தூக்கத்துக்காக வாங்கினீங்க. அது உங்களுக்கு தெளிவாக இருக்குது. ஒழுங்காக கழுதையை நடத்தி ஊருக்கு கூப்பிட்டு போய் அது செய்ய வேண்டிய வேலையை செய்ய வைக்க வேண்டியது தான் உங்கள் வேலை. அதை விட்டு ஊராஞ்சொன்னான்னு முதல்ல பையன், அப்புறம் அப்பா, அப்புறம் 2 பேர் கடைசியில் கழுதியை தூக்க போய் கடைசியில் கழுதியை கோல் விட்டீங்க. இந்த கதை நடந்துதா நடக்கலையான்னு முக்கியம் கிடையாது. நம்மளுக்கு வாழ்க்கையில் என்ன போகணுங்கிறது நம்மளுக்கு கிளியராக தெரியணும். அதுக்கு நம்ம கிளியராக ஒரு ஆள் 2 ஆள்கிட்ட பக்காவாக கோச்சராக வச்சுக்கோங்க, ஐடியா சொல்கிறவராக வச்சுக்கோங்க, மென்டராக வச்சுக்கோங்க. அவன் சொல்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா நியாயம். அவர் தப்பாக அட்வைஸ் பண்ணால் கூட தப்பாகிடுச்சுனா அடுத்த வாட்டி கரெக்டாக சொல்லுவாருங்கிறத நீங்கள் பார்க்கணும். இல்லாட்டா அந்த ஆளை சக்காயை மாற்றுற மாதிரி அந்த ஆளை மாற்றிட்டு அடுத்த ஆளுக்கு போயிடணும். அதை விட்டுட்டு ரோட்டில் வரவன் போகிறவன் தான் ஒப்பீனியன் சொல்கிறத நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த கழுதை கதை தான் முடியும். இதை ஆளை மாற்றுற கதை வந்தோன்னா நான் இன்னொன்று சொல்கிறேன். பஃபெட்டுக்கு சின்ன வயசுலேருந்தே நம்பர் பிடிக்கும். அதனால் நம்பரை புக்கை வச்சு விளையாடிட்டே இருப்பான். கடைசியில் ஸ்டாக் மார்க்கெட்டில் காசு பண்ணணுன்னு டிசைட் பண்ணிட்டான். டிகிரி படிச்சுட்டு ஊருக்கு வந்துட்டான். இன்னும் போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கல. அப்போ இந்த கிராஃபெல்லாம் எல்லோரும் சொல்கிறதுனால எல்லா கிராஃபையும் ட்ரை பண்ணி இந்த கிராஃபெல்லாம் வேலை செய்யாதுன்னு புரிஞ்சுக்கிட்டான். இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டருங்கிற புஸ்தகம் அவன் ஃப்ரெண்டு வாங்கி கொடுக்குறான், அதை படிக்கிறான். வாழ்க்கையில் அவன் கண்ணே திறந்துருச்சு. அவன் கொலம்பியா போனதே கிரஹாம் அண்ட் டாடு சொன்னதுக்கு. ஒன்ஸ் அதை கற்றுக்கிட்டானோன்னா 10 வருஷம் 1958லேருந்து லேட் 1960s வரைக்கும் 10லேருந்து 12 வருஷம் வரைக்கும் அந்த ஐடியாவை தான் ஃபாலோ பண்ணுறான். அப்புறம் மங்கரை பார்க்குறான். ஒரேடியாக அரை விலைக்கு கேட்டால் ஒரு வாட்டி நல்ல ஸ்டாக் கிடைக்காதுடா தம்பி. அதனால் நல்ல கம்பெனியாக நியாயமான விலைக்கு கேட்கணும், அடிமாட்டு விலைக்கு கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறான். அதனால் நல்ல கம்பெனியை நியாயமான விலைக்கு வாங்க ஆரம்பிக்கிறான். கடைசியில் உலகத்தில் பெரிய பணக்காரன் ஆகிடுறான். அவன் நம்ம ஊரில் பூரா அவன் சொன்ன பேச்செல்லாம் அவன் கேட்கல. ஒன்று பெஞ்சமினுக்கு சொன்னதை கேட்குறான். லேட்டர் டேட்டில் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு முங்கர் சொன்னதை கேட்குறான். கடைசியில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தான். கேப்பார் பேச்சை கேட்டுக்கிட்டு கிளாரிட்டியை விட்டுருந்தான்னா பஃபெட்டு கதையும் அந்த கழுதை கதை மாதிரி முடிஞ்சிருக்கும். நம்ம தான் வாழ்க்கையில் எங்கே போகணுன்னு தெரியணும். நம்மளும் ஊரை கேட்டு நம்ம கழுதையை தண்ணியில் தள்ளுறோமா, இல்லை நம்மளுக்கு என்ன வேணுங்கிறத தெரிஞ்சு வாழ்க்கையில் ஒழுங்காக நடத்திக்கிறோமான்னு நம்ம தான் டிசைட் பண்ணணும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.